ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மணலாக புட்டு எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். உதிரி உதிரியாக ஒரு கப் இடியாப்பு மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு வீட்டிலே அரைச்ச மாவு தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்ட உடனே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு சுக்குமல்லி காஃபியோடு வச்சு கொடுக்கலாம். டீ காஃபியெல்லாம் கொடுக்காதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. இது போல் சுக்குமல்லி காஃபியோடு வச்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு நல்லது. சளி இருந்தாலும் சரியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து உதிரி உதிரியாக வரணும். கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சல்லடை வச்சு ஜலிச்சிக்கலாம். நல்ல மணலாக இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். புட்டு ஜல்லடை வச்சு இது போல் உதுத்து விட்டுக்கலாம் மாவை. பாருங்கள், 1/4 கிலோ மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கே நிறையா இருக்குது பாருங்கள் மாவு. உப்பு தண்ணி தெளித்த உடனே பிள்ளைங்களுக்கெல்லாம் இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. எவ்வளோ தான் நம்ம கடையில் 500 400 வாங்கினாலும் ஒரு சுத்துக்கு வராது. சாப்பிட்டது மாதிரியே இருக்காது. இது போல் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிறு நிறைய இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். நம்ம செஞ்சு கொடுத்தோன்ற திருப்தி. ஒரு 4 ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம் வாசனைக்கு. ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுக்கலாம். இட்லி பானையில் துணி விரித்து போட்டு சூடு வந்த உடனே நம்ம கலந்து கொடுத்த மாவை எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் துருவினை அந்த சிரட்டையில் பாருங்கள், கீழே தேங்காய் போட்டு மேலே மாவு போட்டு விட்றேன். அதுக்கு மேலே தேங்காய் வச்சு அந்த மாவு மேலே நம்ம வச்சு விடலாம். நல்லா வாசனையாக அந்த சிரட்டை புட்டுன்றது சூப்பராக வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. அந்த மாவு மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து கஷ்டமாக இருக்குமேனு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் செய்யாமல் கடையிலே வாங்கி சாப்பிடுவோம். பப்ஸு, வடை, பஜ்ஜி, போண்டான்னு. தினம் நம்ம இந்த இடியாப்பு மாவு இருந்துச்சுன்னா ரெகுலராக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். இதிலே முறுக்கு செய்யலாம், ஓலை பக்கோடா செய்யலாம். அதெல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸில். பாருங்கள், 10 நிமிஷம் கூட ஆகாது நம்ம இது செய்கிறதுக்கு. வெந்துருச்சு. அப்படியே நம்ம ஒரு பேசனில் கொட்டி நுணுக்குன ஏலக்காய், துருவின தேங்காய் எல்லாம் எடுத்துக்கலாம். சுகர்காரவங்களுக்கு தனியாக நம்ம தேங்காய் துருவல் போட்டு கலந்து கொடுத்து ஒரு பிளேட்டில் நாட்டு சக்கரை கொடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பிள்ளைங்களுக்காக சர்க்கரை போட்டு கொடுத்துக்கலாம். பாருங்கள், சுகர் உள்ளவங்களுக்கு தனியாக எடுக்கிறேன். இது போல் எடுத்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துக்கலாம். இல்லை சுகர் இல்லாமல் கூட சாப்பிட்றவங்களா இருந்தால் அப்படியே கொடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் ஏலக்காய்லாம் போட்டதுனால வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா? நம்ம சல்லடையில் சளிச்சதுனால. பிள்ளைங்களுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா திருப்தியாக இருக்கும். வயிறு நிறைய சாப்பிடலாம். கடையிலலாம் வாங்கி ஒரு பப்ஸ் சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லதில்லை.